வெற்றியோட அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் வெற்றி தான் அடைக்கணும். அதனால சென்னையில் இருக்க ஒரு ரெசார்ட்ல வேலை பார்க்கறதுக்கு வராரு. வெற்றியோட தங்கச்சி கால் பண்ணி கடன் கொடுத்தவங்களாம் இவங்கள ஒரு மாதிரி பாக்குறதாவும் இவங்களோட அப்பாவை யாரும் நேர்ல பார்த்ததா சொல்ல வராங்க. ஆனா வெற்றியோ அப்பாவை பத்தி பேசாதன்னு போனை வச்சிடுறாரு. அந்த ரிசார்ட்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இவருக்கு வேலை கொடுக்கறதா சொன்ன நபர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சுட்டு போய் பாக்குறாரு. அவருமே வாப்பா தம்பி, நீ நம்ம ஊர் ஆளு, அதனால உனக்கு நான் ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன், நல்லபடியா பண்ணுன்னு அப்பாயின்மெண்ட் லெட்டரையும் கொடுக்குறாரு. ஆனா 20,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வெறும் 12,000 சம்பளத்துக்கு தான் இவரை சேர்த்திருக்காங்க. இந்த சம்பளத்தை வச்சு கடன் அடைக்கணும்னா எனக்கு 10 வருஷம் ஆகும், எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க அவருமே நீ ஒரு வருஷத்துக்கு இங்க வேலையை செய்து முடி, அதுக்கப்புறமா உன்னை பர்மனன்ட் ஆக்கி உனக்கு சம்பளமும் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றாரு. பாண்டி தான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலையை பிரிச்சு கொடுப்பாரு. இப்ப வெற்றி வந்து என்ன வேலை பண்ணணும்னு கேட்டதுக்கு முதல்ல டவல் எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்வாரு. அவங்களுமே 50 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறாங்க. 50-100 டிப்ஸ் கொடுத்தா எப்ப நான் கடன் அடைக்குதுன்னு சொல்லி வெற்றி புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு கடன் கொடுத்தவரை கால் பண்றாரு. ஆனா வெற்றி இவனுக்கு வேற வேலையே இல்லைன்ற மாதிரி கால் எடுக்காம விட்டுடுறாரு. இப்ப இந்த ரெசார்ட்ல இருக்க கிச்சனை கட்டுறாங்க. எல்லா செஃப்ஸுமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஐஷுங்கிற பொண்ணு பன்னீர் ஸ்டார்டர் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க செய்ய வேண்டியது மஷ்ரூமை வச்சு. இப்ப ஃப்ரெண்டு இதை சொன்னதுமே இவங்களுக்குமே பதட்டம் ஆயிடுது. இன்னும் 15 நிமிஷத்துல சீஃப் செஃப்பான நெடுமாறன் வந்துருவாரு. அதனால ஐஷுவுமே அந்த டைமுக்குள்ள அவங்க ஸ்டார்டரை செய்ய நினைக்கிறாங்க. ஆனா பதட்டத்துல ஒழுங்கா பண்ண முடியல. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த ஸ்டார்டரையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்ப நெடுமாறனுமே வந்து அங்க இருக்கிற செஃப்புங்க செஞ்ச ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு செஃப் செஞ்ச சூப்போட கன்சிஸ்டன்சி சரியில்லைன்னு பயங்கரமா திட்டு வாங்குறாரு. அடுத்ததா ஐஷுவோட டிஷ்ஷை டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. சரியா சூப்பு செய்யாத அந்த செஃப் கிட்டயுமே சுடு தண்ணி வைக்க சொல்றாரு. இப்ப வெறுங்கையாலே அந்த பாத்திரத்தை தூக்க சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. வெற்றியுமே ரூம் சர்வீஸ்க்கு போகும்போது அவர்கிட்ட ஃபுட் ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. அவருமே இப்ப கிச்சனுக்கு வராரு. நெடுமாறனுமே எங்க இருந்தோ தீஞ்ச ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. வெற்றியோ ஐஷுவோட டிஷ்ல இருந்து தான் தீஞ்ச ஸ்மெல் வருதுன்னு சொல்லி மாட்டி விட்டுடுறாரு. உன்னெல்லாம் யாரா உள்ள விட்டதுன்னு சொல்லி இப்ப அவருமே பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. நீ எல்லாம் உள்ள வந்தனா ஃபைன் போடுவாங்க, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி திட்டி அனுப்புறாங்க. நெடுமாறனும் ஐஷு கிட்ட ஃபுட்டு தீய விட்டதால இனிமேல் குக் பண்ணக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் சூப்பர்வைசர் வேலை பாருன்னு சொல்றாங்க. ஐஷுமே வெற்றி கிட்ட நீ என்னடா பெரிய செஃப்பா என்ன உள்ள மாட்டி விட்டேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆக்சுவலா வெற்றிக்கு குக் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால பாண்டி கிட்ட செஃப்க்குலாம் எவ்வளவு சம்பளம் இருக்கும் அப்படின்னு கேட்கறாரு. செஃப்க்குலாம் 75,000 சம்பளம், அதுவும் சீஃப் செஃப் நெடுமாறனுக்கு 4 லட்சம் சம்பளம்னு சொல்ல ஐயோ 4 லட்சமா, அது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் ஒரு வருஷத்துல கடன் அடைச்சிருவேன்னு சொல்றாரு. நல்ல ஸ்மெல்லு வருதுன்னு வெற்றி வந்து பாக்குறாரு. ஐஷு சூப் சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தெரியாம தட்டி விட்டுடுறாரு. இதுல கடுப்பான நெடுமாறனுமே உன்னோட ஆள்லாம் எதுக்காக கிச்சனுக்குள்ள வரான், அவனுக்குலாம் தகுதியே கிடையாது, அவனும் அவன் மூஞ்சும் அவன் மேல இருந்து வர ஸ்மெல்லும் அவெல்லாம் என்னோட கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு இப்போ கப்ஸ் எல்லாம் உடைச்சிட்டார்ல, அதனால அவருக்கு பனிஷ்மெண்ட்டா அந்த ஹோட்டல் ரூம் ஃபுல்லா மாப் போட சொல்லிடுறாங்க. இவரும் பாண்டியும் சேர்ந்து தான் மாப் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நைட்டு சாப்பாடே இல்லாம போயிடுது. இப்ப மீந்து போன சப்பாத்தி ரொட்டியை வச்சு இவருமே அவருக்கும் பாண்டிக்குமே ஒரு ரோல் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்ப இவருக்குமே கடைக்காரன் கிட்ட இருந்து கால் வருது. என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா, உன் அம்மாவை தங்கச்சி இங்கே தானே இருக்காங்க, ஒழுங்கா என் காசை கொடு இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டுறாரு. வெறும் 12,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு எப்படிடா கடன் அடைக்கிறதுன்னு வெற்றிக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அடுத்த நாளே அங்க இருக்க பாத்ரூம் சோப்பெல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி இவருமே ஜாலியாக குளிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அங்கே ரீல்ஸ் பண்ணுற ஒரு கப்பல் வந்து நாங்கள் பீச் வியூ தானே புக் பண்ணோம், எங்களுக்கு பீச் வியூயே சரியா தெரியல, எங்களுக்கு வேறு ரூம் கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டோ வேறு ரூமே இல்லை மேடம், எல்லாமே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல இப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாரு. இவங்க வேறு வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலுக்கு ஏதாச்சும் கெட்ட பேர் வந்துட போதுன்னு பயந்து இவங்க கட்டின காசை விட அதிகமான ப்ரீமியமாக இருக்கிற ஒரு ரூம் அவங்களுக்கு அலாட் பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக இந்த ரூம் வேற ஒருத்தருக்கு போக வேண்டியது, ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க காலி பண்ணிடுவாங்கன்னு அந்த ரூமே இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கப்பலுமே இந்த ஹோட்டலை பற்றி பெருமையாக பேசி ரீல்ஸ் போடுறாங்க. நெடுமாறனும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கேக் டெலிவர் பண்ணணும், அதுக்கான கேக்கை நீ தான் பண்ணணும்னு ஐஷு கிட்ட சொல்றாரு. அவங்களுமே அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அழகா ஒரு கேக் ரெடி பண்றாங்க. ஃப்ரெண்டோ கிச்சன்ல இருக்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு, அதனால லாபில கொண்டு போய் வையின்னு சொல்ல இவங்களுமே அந்த கேக்கை கொண்டு போய் லாபில இருக்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. நெடுமாறன் நிறைய ஐட்டம்ஸா வேஸ்ட் பண்றதா இப்ப மேனேஜருமே வந்து சத்தம் போடுறாரு. ஆனா நெடுமாறனும் நான் பண்றது ஆர்ட், நான் என் வேலையை கரெக்டா தான் பண்றேன், நீங்க தான் தேவையில்லாம நிறைய விஷயம் வேஸ்ட் பண்றீங்க, இதெல்லாம் மேல் இடத்துக்கு சொன்னா உன்னோட வேலை தான் போயிடும்னு சொல்லி மிரட்டுறாரு. ஆக்சுவலா மேனேஜருக்கும் நெடுமாறனுக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. இவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ என் கிச்சனை விட்டு வெளியே போன்னு சொல்லி மேனேஜரையும் துரத்தி விட்டுறாரு. வெற்றியோட அம்மாவோ அழுதுட்டே கால் பண்றாங்க. அப்போன்னு பார்த்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. இவருமே ஃப்ரிட்ஜுக்கு போட்டு வச்சிருந்த பிளக் பாயிண்ட் எடுத்துட்டு இவர் சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுறாரு. அம்மாவுமே கடைக்காரன் வந்து தொல்லை பண்றான், வட்டி காசு கேட்கறான், ஒரு 2,000 ரூபாய் இருந்தா இப்போதைக்கு அனுப்பிவிடுன்னு சொல்றாங்க. வெற்றியுமே சரின்னு சொல்றாரு. ஆனா இந்த டென்ஷன்லயே மறுபடியும் ஃப்ரிட்ஜோடைய பிளக் பாயிண்ட்டை ஆன் பண்ண மறந்துடுறாரு. இப்போ செஃப்புமே ஈவினிங் கேக் டெலிவரி பண்ணணும், அதனால ஐஷு கிட்ட கேக் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஃப்ரிட்ஜில் இருக்க கேக்கும் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து ஐஷுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஃப்ரிட்ஜை போட வேண்டிய பிளக் பாயிண்ட்டுமே ஆஃப்ல இருக்கிறத பாக்குறாங்க. இப்போ செஃப் நெடுமாறனுமே ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி திட்டுறாரு. ஆக்சுவலா இவருமே டெமோக்காக ஒரு கேக் ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாரு, அதை கொண்டு போய் பர்த்டே பார்ட்டில கொடுக்க சொல்றாரு. இப்போ ஐஷுமே ஆல்ரெடி இப்படி நடக்கும் தெரிஞ்சு இப்போ பிளான் பியா நீங்க கேக் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களான்னு கேட்கறாங்க. நான் எப்பவுமே பிளான் பி இல்லாம எந்த ஒரு ரெசிபியும் பண்ண மாட்டேன்னு அவருமே சொல்றாரு. ஐஷு இந்த கேக் விஷயத்துல சொதப்பினதுனால
அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டாக இந்த ஒரு வாரத்துக்கும் கிச்சன் மொத்தத்தையும் அவங்க ஒரே ஆளை க்ளீன் பண்ணி மாப் போடணும்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இப்போ வெற்றியுமே வந்து கேட்குறாரு. ஐயோ நம்ம தானே ஃப்ரிட்ஜோட ப்ளக் பாயிண்ட்டை போட மறந்துட்டோம், நம்மளால தான் ஐஷுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டான்னு சொல்லி வருத்தப்படுறாரு. வெற்றியுமே பாண்டிக்கிட்ட நான் தாண்டா அந்த ஃப்ரிட்ஜோடைய ப்ளக் பாயிண்ட்டை ஆஃப் பண்ணிட்டேன், அப்புறம் ஆன் பண்ணவே மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. பாண்டியுமே தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. ஐஷுவோ இப்போ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மாப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற வெற்றிக்குமே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. வெற்றி தான் ஃப்ரிட்ஜோடைய சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே மேனேஜர் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வெற்றி அங்கேருந்து அனுப்பிடுறாரு. ஆக்சுவலாக ஐஷும் இவரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட ரியான்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. 3 பேருமே பயங்கர க்ளோஸா. இப்போ ரியாவுமே இவங்க கூட கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க. அதை நினச்சி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ தான் இங்கே ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னன்னா ஐஷுவோட அப்பா தான் நெடுமாறன். வீட்டுக்கு போனதுமே ஐஷு கிட்ட உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு கோச்சிக்காத, நீ நல்ல செஃப்பாக வரணும் தான் உனக்கு நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா என்னை ஏமாத்திட்ட மாதிரி நீயும் என்னை ஏமாத்தாதன்னு சொல்கிறாரு. இது கேட்டு ஐஷுக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. வெற்றியுமே பாண்டி கிட்ட ஐஷுவை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அவளை ஏன்டா வேலை விட்டு தூக்க போகிறாங்க, நெடுமாறனோட பொண்ணே அவதான்னு சொல்ல. இதை கேட்டு வெற்றியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. பொண்ணையேவா இப்படிலாம் யாராச்சும் பனிஷ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாரு. பாண்டியுமே கிச்சனுக்குள்ளே போயிட்டா நெடுமாறன் பொண்ணுன்னு ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, எல்லா செஃப்மே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னால தான் அந்த கேக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்ற விஷயத்த தயவு செஞ்சு சொல்லாத, அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. இப்போ இவங்களுக்கு பயங்கரமா பசிக்குது, அதனால அங்க இருக்க ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பிடலான்னு போறாங்க. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பையனுமே கடைக்காரனுக்கு பயந்து ஓடி போயிட்டதால இப்போ அங்க ஃபுட் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வெற்றி அங்க என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு பாக்குறாரு. இப்போ பரோட்டா தோசைலாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நிறைய கஸ்டமர்ஸும் வந்து ஃபுட்டு கேட்கறாங்களா. இப்போ அப்படியே வியாபாரமும் நல்லா நடக்குது. வெற்றி நல்லா குக் பண்றதை பார்த்த அந்த அம்மாவும் வாரத்துக்கு 6 நாள் ஈவினிங்ல மட்டும் வந்து சமைச்சு கொடு, உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 15 நாளைக்கு 4000 ரூபாய் தரேன்னு சொன்னதுமே இவருமே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அடடா இந்த காசு இருந்தா சீக்கிரமா கடன் அடைக்கலாம்னு சொல்லி இந்த வேலைக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஐஷுவுமே அந்த ஃப்ளோர்ல மாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிளீன் பண்ண இடத்த அழுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருமே மெரிக்காம போகணும் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஐஷு நீ நார்மலாவே போ, இந்த வேலைலாம் வேணா விழுந்துருவேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இவர் ஜம்ப் பண்ணி இப்போ கீழே விழுந்துட்டாரு. இதனால ஐஷுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருது. இங்க நெடுமாறனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இவர் ஸ்பெஷலா செஞ்ச சூப்பு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்றாரு. என்னதான் அவங்க எல்லாம் செஃப்பா இருந்தாலுமே நெடுமாறன் செஞ்ச சூப்பு பயங்கர டேஸ்டா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. இப்ப வெற்றியுமே பாண்டி கிட்ட அவங்க சாப்பிடுற சூப்பை பார்த்து எனக்குமே டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாரு. ஐயோ அந்த சூப்போடைய விலையை 1500 ரூபாய் நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்ல வெற்றியோ சொல் பேச்சு கேட்காம அவங்கள போனதுக்கு அப்புறமா போய் அந்த சூப்பை டேஸ்ட் பாக்குறாரு. நல்லாதான் இருக்கு சூப்புன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து அதுல என்னென்ன பொருள் இருக்குன்ற வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அந்த ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்த கப்பலுமே அவங்க செல்போன் காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டல்ல சேஃப்டியா இருக்குன்னு சொல்லி தானே வந்தோம், ஆனா இப்படி போன் எல்லாம் திருடுறாங்க, ஒழுங்கா எங்க போனை கொடுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இப்ப எல்லாருமே அந்த செல்போனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிசிடிவில இருந்து ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும்போது தான் இவங்க விடாம ரீல்ஸ் எடுத்துட்டே இருக்கிறதால கோவப்பட்ட அவங்க பையன் தான் அந்த போனை வந்து ஜன்னல தூக்கி போட்டிருப்பான். இந்த வீடியோ பார்த்ததுமே அவங்களுமே அந்த குட்டி பையனை அடிக்க போறாங்க. அப்ப வெற்றி தான் வந்து சின்ன பையன் மேல தப்பு கிடையாது, நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லி அவங்களே இப்ப திட்டி விட்டுடுறாரு. ஆனா மேனேஜர் இப்ப வெற்றி கிட்ட இப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் சத்தம் போடக்கூடாது, உன் வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும், இப்படி அனாவசியமா மத்தவங்க வேலையில தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்றாரு. ஐஷியோட ஃப்ரெண்டுமே அவங்க கிட்ட போன் காணும்னு சொல்லி சிசிடிவி வீடியோஸ் செக் பண்ணும்போது தான் நீ கேக் செஞ்சு வச்சா ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. வெற்றி தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது அழகா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து ஐஷுக்குமே பயங்கர கோவம் வருது. அவனை சும்மா விட போறது இல்ல, என்னோட நிலைமைக்கு காரணம் அவன் தான், அவனை என்ன பண்ற பாருன்னு சொல்லி இப்ப கோவமா நினைக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் பண்ண கப்பலுமே இப்ப செக் அவுட் பண்ண போறாங்க. இப்போ வெற்றியுமே சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அந்த குட்டி பையன் வாழ்த்தனம் பண்றான்னு சொல்லி தொத்திட்டு போறாரு. திரும்ப வந்து பார்த்தா சூட்கேஸ் எதுவுமே காணோம். இவரும் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு. அப்ப ஐஷோட ஃப்ரெண்ட்ஸுமே நாங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல பார்த்தோம் அங்க பார்த்தோம்னு சொல்லி மாறி மாறி அவரை சுத்த விடுறாங்க. எங்க தேடியுமே கிடைக்கல, திட்டு வாங்க போறோம்னு சொல்லி பயப்படுறாரு. இப்ப இன்சார்ஜ் கால் பண்ணி அவங்க செக் அவுட் பண்ணி போயிட்டாங்க, இன்னும் நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டி விடுறாரு. அப்புறமா தான் தெரியுது இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வெற்றியை வந்து இந்த மாதிரி அலைய விட்டுருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஐஷுக்கு பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு நீ காரணமா இருந்திருப்ப, அந்த உண்மையை வேற மறைச்சிட்டா உன்னை சும்மா விட மாட்டோம், நீயா இந்த வேலையை விட்டு போற அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. வெற்றியோ 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா கடன்காரனோ கால் பண்ணி மாசம் 10,000 ரூபாய் அசலும் 5,000 ரூபாய் வட்டியும் கட்டணும்னு சொல்றாரு. அதனாலதான் ஈவினிங்லயுமே அந்த அக்கா கடையில போயிட்டு இவர் வேலை பார்க்கறாரு. இப்போ செஃப் நெடுமாறனுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கார்ல போயிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுமே ரோட்டு ஓரத்தில் இருக்கிற ஒரு கடையில போய் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அன்னைக்கு நெடுமாறன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்த சூப்பை வெற்றியும் டேஸ்ட் பார்த்திருப்பாரு. இப்போ அதே ரெசிபியை தான் ரீக்ரியேட் பண்ணி இப்போ இந்த தள்ளுவண்டி கடையில 30 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த செஃப் நெடுமாறனுக்குமே அந்த சூப்ல ஒரு கப்பு கொடுக்குறாங்க. ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வச்சு மீதி இவரோட ரெசிபின்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ கோவமா இறங்கி போய் பார்த்தா அங்க வெற்றி தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. நெடுமாறன் செஞ்ச ரெசிபியை யாராலுமே திரும்ப செய்ய முடியாதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையா சொல்லியிருப்பாரு. ஆனா இப்படி ஒருத்த 30 ரூபாய்க்கு இவரோட
இவங்களோட ரெசிபியை வியாபாரம் பண்ணுறதை பார்த்து செம்ம கடுப்பாயிடுறாரு. எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோ உன்னோட 1500 சூப் ஒருத்த 30 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கானேன்னு சொல்லி கலாய்ச்சிடுறாங்க. இவருமே கோவமா இப்போ வெற்றி கிட்ட வந்து நான் எதுவுமே ஃப்ரீயாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லி காசு எடுத்து கொடுத்துட்டு இது என்னோட ரெசிபின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ வெற்றிக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அவர் கோவமா போனதால இப்போ அவருமே கார் பின்னாடியே போறாரு. பாண்டியுமே என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு இல்ல இது நெடுமாறன் சாரோடைய ரெசிபின்னு சொல்றான். இது கேட்ட பாண்டியுமே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வர வீடியோங்களை தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.